வணக்கம். சில பேர் என்ன டவுட் கேட்பாங்கன்னா, என் வாழ்க்கையில எப்ப சார் நான் ஒரு முன்னேற்றம், பணம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு இந்த கைரேகை ஒரு உதாரணம். இவரோட கைரேகையில பாருங்க, 28 வயசு வரைக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே இல்ல இவருக்கு 28 வயசுல ஒரு ரேகை சொல்லக்கூடிய மேல் நோக்கு கோடுகளா பயணிக்குது பாருங்க. இந்த ரேகையிலேருந்து இவருக்கு வளர்ச்சிகள். அதன் பிறகு ஒரு 35 வயசுல இன்னொரு ரேகை கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த ரேகையிலேருந்து ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துல ஒரு க்ரோ ஆகக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஜாப்ல பயணிச்சு இவர் வந்து சக்சஸ் பண்ண மாட்டாரு. பிசினஸ் ரீதியான விஷயங்கள பயணிப்பாங்க. இந்த மாரி ரேகை இருந்தாலே பிசினஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ 35 வயசுல ஒரு ரேகை மாற்றம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 40 வயசுல பாருங்க, இவருக்கு உள்ளங்கையில இருதய ரேகைக்கும், புத்தி ரேகைக்கும் இடையில எக்ஸ்குறி அமைப்பு இருக்கு பாருங்க. அந்த காலப்பிரிவுல 40லேருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியட் சொல்லக்கூடிய அமைப்பு, ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாரி ஒரு வளர்ச்சிகள நோக்கி பயணிப்பாங்க. அப்ப இவருக்கு எல்லாமே கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஆனா டிலே ஆனாலும் லைஃப் வந்து செட்டில் ஆவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. மெல்ல மெல்ல கேரியர்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய கைரேகை. இந்த மாரி கைரேகை உங்க கைரேகையில இருக்குன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க வாழ்க்கையும் எந்த காலத்துல மாறும்ன்றத கமெண்ட்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வணக்கம்.